அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் 12 நடுவர் நிலைமை. குரல் 111. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். மீண்டும் சொல்லுகிறேன். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். அதாவது நடுவு நிலைமை நன்மை தரும். சொற்பொருள்: தகுதி பகைவர் அயலோர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே என ஒன்று ஆகும். நன்றே நன்மை தரக்கூடியது. பகுதியால் பிரிக்கப்பட்டு பார்ப்பட்டு நடுவு நிலைமையுடன் ஒழுக சமமாக பெறின் நடந்து கொள்வது. இதன் பொருள் தகுதி என்பது என்னவென்றால், பகைவர் அயலோர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் நடுவு நீதி நிலைமையுடன் சமமாக நடத்துவதே நன்மை தரக்கூடிய ஒன்று ஆகும் என பொதுவான தகுதி பற்றி வள்ளுவர் விளக்கி கூறுகிறார். இதற்கு சான்றாக ஒரு கதையை பார்ப்போம். கனியம்மாள் அன்று தாமதமாக வந்து பெரிய வீட்டுக்குள் நுழைந்தாள். வேலைக்கு வர்ற நேரத்தை பாரு, 8 மணிக்கெல்லாம் வர வேண்டியவள் 9 மணிக்கு வர்றா. இங்கு வீடெல்லாம் நாறி போய் கிடக்குது. சம்பளத்தை மட்டும் கரெக்டாக தேதிக்கு வந்து வாங்கிட்டு போகிறா. என்ன காரணம் இவ்வளவு லேட்டாக வந்துட்ட? உன் இஷ்டத்துக்கு வந்து வேலை பார்க்க இது என்ன சத்திரமா என பொறிந்து தள்ளினாள் வீட்டு எஜமானி அம்மாள். அம்மா மன்னிச்சிருங்கம்மா, என் மகன் படிக்கிற ஸ்கூலில் ஃபீஸ் கட்டலைன்னு வர சொல்லிட்டாங்கம்மா. பள்ளிக்கூடம் போய் பதில் சொல்லிட்டு வர தாமதமாக ஆயிடுச்சு என கனியம்மாள் கெஞ்சி பேசினாள். ஆம், குடித்து குடித்து கணவன் காலமாகிவிட்டான். கணவன் துணை இல்லாமல் வீட்டு வேலை செய்து மகனை படிக்க வைத்து கொண்டிருக்கிறாள் கனியம்மா. ஐயோ பாவம், வந்தது வராமல் ஏன் இப்படி போட்டு கத்துற? நீயும் ஒரு பொம்பளை தானே, அவள் கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். கணவன் இல்லாமல் வீட்டு வேலை செய்து மகனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. நீயும் ஒன்று பெற்று வச்சிருக்கிய, பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறது போதாத குறைக்கு வீட்டில் உள்ள பணத்தை செலவழித்து சீரழித்து கொண்டிருக்கிறான் உன் மகன் என எஜமானியிடம் மனைவியை அதட்டி விட்டு, கனியம்மா நீ உள்ளே போய் வேலையை பாருமா என்றார் ஆத்திரம் குறைந்த எஜமானியின் கணவன். சரி சரி, வந்து தொலை. உனக்கு வக்காலத்து வாங்க இந்த வீட்டு ஆம்பளையே போதும். போய் பாத்திரங்களையெல்லாம் கழுவி தொடச்சி வச்சுட்டு வீட்டை சுத்தமாக செய்துவிட்டு துணிகளுக்கு சோப்பு வை என அடுக்கி கொண்டே வந்தவள். இவளுக்கெல்லாம் ஒரு புள்ள, ஒரு கேடு. அதுவும் பள்ளிக்கூடம் போய் 10ஆம் வகுப்பு வேற படிக்கிறான். என் மகன் பள்ளிக்கூடம் போகாமல் வசவு பேச்சு வாங்குகிறான். மனதில் புதைத்து வைத்திருந்த பொறாமை வெடிக்கத் தொடங்கியது. மாலை 5 மணிக்கெல்லாம் கனியம்மாள் மெல்ல கேட்டாள் எஜமானியிடம், அம்மா என் மகன் இன்னைக்கு பிறந்த நாள், நான் சீக்கிரம் வீடு போகணும். இதுதான் சான்ஸ் கிடைத்தாற்போல் போய் தொலை. சமையலறையில் பாயாசம் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போய் உன் மகனுக்கு ஊற்றி கொடு. இந்தா 500 ரூபா, உன் மகனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு என்றாள் எஜமானி. வாங்கிய கனியம்மா சந்தோஷத்துடன் விரைவாக வீடு சென்றாள். மகனுக்கு பாயாசத்தை தன் கையால் ஊட்டிவிட்டாள். வாங்கி சென்ற சட்டையை மகனிடம் கொடுத்தாள். மயக்கத்தில் மெல்ல சரிந்தான் மகன். வாயில் நுரை தள்ளியது. பதறி அடித்து மகனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு ஓடினாள். மருத்துவர் காப்பாற்றினார். எஜமானி வீட்டில் படுத்த மகன் எழுந்திருக்கவே இல்லை. வாயில் நுரை தள்ளியது. ஆம், அதே பாயாசத்தை மகன் அருந்தியது யாருக்கும் தெரியாது. ஊரார் பிள்ளைக்கு விஷம் வைத்தாய், உன் மகனையே சாய்த்து விட்டது
என புலம்பினார் எஜமானியின் கணவர். எஜமானியோ பித்து பிடித்து ஓட ஆரம்பித்தாள். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.